Yo guys, welcome back to our channel. இது Termux தமிழ். நான் உங்க ஹரிஷ். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன வீடியோனா NGROK நான் ஏற்கனவே சிஸ்டம்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாரி இன்னைக்கு நம்ம டெர்மெக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். கூடவே இந்த வீடியோல ஒரு குட் நியூஸும் இருக்கு, பிளஸ் ஒரு பேட் நியூஸும் இருக்கு. என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னி நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்னன்னா ஃபோன் பாண்டி. ஃபோன்ல இருக்கிற ஒரு டிப் ட்ரிக்ஸ் எதோ ஆனாலும் வச்சுக்கலாம், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, டெர்மெக்ஸ் ஓபன் பண்ணி நம்மளோட வழக்கமான கமாண்ட்ஸ் பிகேஜி அப்டேட், பிகேஜி அப்கிரேட், இந்த ரெண்டு கமாண்ட்ஸையும் மறக்காம எப்ப டெர்மெக்ஸ் இருந்தாலும் போட்டுறணும், இல்லைன்னா டெர்மெக்ஸ் கோச்சுக்கும். A few moments later. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பிகேஜி அப்கிரேட் பண்ண போறோம். ஓகே, அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் One eternity later. ஓகே, இப்போ அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டெர்மெக்ஸ் விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி குரோமுக்கே போயிடுங்க. குரோமுக்கு போனதுக்கப்புறம் நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். அதுவும் அஃபிஷியல் லிங்க் NGROKோடது. அந்த அஃபிஷியல் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மாவே டைப் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா டைப் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போனோன்னே லாகின் பண்ணிக்கணும். நம்ம இப்போ லாகின் பண்ணலாம். நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன், அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போய்டும், நம்மளுக்கு அதை கேட்காது எதுவும். ஓகே, இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் டவுன்லோட் லினக்ஸ் ARM வெர்ஷன், அதுதான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். இது முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அதை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம Z ஆர்கிவர் அது நம்மளுக்கு தேவை, இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நான் அதை ஏற்கனவே எடுத்து வெளியே வச்சிட்டேன் டவுன்லோட்ஸ்லேருந்து. இப்போ நம்மளுக்கு இங்கே NGROKோட ஜிப் ஃபைல் இருக்குது. இதை நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் ஏர் கொடுத்தோடனே வேகமாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் ஒரு 2G ஃபோன் வச்சுருந்தா சத்தியமாக ஆகாது, ஏன்னா 2G ஃபோனில் தான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. திருப்பி டெர்மெக்ஸே போயிடணும். மறக்காமல் அதை இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டும் என்றால் CD/storage SD கார்டு. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் என்ன தப்பாக சொல்லி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது என்ன தப்புன்னு உங்களுக்கு காட்டணும்ல. டெர்மெக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ்னு கொடுத்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் ஃபோல்டர் ஆக்சஸ் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் அலோவ் அப்படின்ற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும். இப்போ நம்ம LSன்னு கொடுத்தா திருப்பி அதே இது வருது. என்னடா லூசு பையன் மாரி சொல்லிட்டுங்கிறேன், எங்களெல்லாம் பார்த்தா கேன பையன் மாரியா தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெர்மெக்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க, திருப்பி டெர்மெக்ஸ்குள்ளே போங்க. இப்போ நீங்கள் LSன்ற கமாண்டை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ LS அந்த 2 லெட்டரை டைப் பண்ணால் நம்மளுக்கு இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா CD/SD கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் உள்ளகத்தை எல்லாமே காட்டும். நான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் SD கார்டும் கம்பைன் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே பண்ண உடனே நம்மளோட NGROK அங்கே இருக்குது. ஒல்ஜினுங்கிறாரு. ஓகே, ஒல்ஜின் இல்லையா, அப்படியே தாங்கிறாரு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன கமாண்ட் கொடுங்கன்னா CP/NGROK $home அப்படிங்கன்னா ஹோம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், அது கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த NGROK காப்பி பண்ணி டெர்மெக்ஸோட ஹோம் ஃபோல்டரில் நம்ம இப்போ சேவ் பண்ண போகிறோம். இப்போ அந்த கமாண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது, என் பேட்டரி சார்ஜ் தான் போகும். ஓகே, நம்ம இப்போ அதை திருப்பி சார்ஜ்லேயே போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன கொடுங்கன்னா LS கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அது தெரியும் NGROK வெளியே வந்துருக்குது. chmod +X NGROKன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு NGROK ஆக்சஸ் கிடைச்சிடும், இல்லைனா பர்மிஷன் டினைட் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம அதை கொடுத்துட்டு LS கொடுத்தீங்கன்னா இப்போ NGROK பச்சை கலரில் கிளி கலரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திருப்பி அதை விட்டு வெளியே வந்துடலாம். இந்த பேஜுக்கே திருப்பி வரணும். இந்த பேஜை மறக்காமல் அதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருங்க. இப்போ யுவர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆத் டோக்கன் அப்படி அதை காப்பி பண்ணிக்கணும். அந்த கமாண்டை மேலே இருக்கிறத காப்பி பண்ணாதீங்க, கீழே இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திருப்பி அதே டெர்மெக்ஸே வந்துடுங்க. அந்த நீங்கள் என்ன காப்பி பண்ணீங்களோ அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஏதோ நிறைய எழுதிக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஆர்ச் டோக்கன் ஹஸ் பீன் சேவ்டு அப்படின்னு வந்ததுன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் இப்போ அதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா /NGROK ஸ்பேஸ் TCP ஸ்பேஸ் 8080 அதை குத்திங்கன்னா நம்மளுக்கு டெர்மெக்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம அதை கொடுத்த உடனே ஏமாத்திரியாட எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஓகே, புரியுது என்ன திட்டீங்கன்னு தெரியுது. எதுவும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் வந்துருச்சு, NGROK ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் தட்டி விட்ருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட மெயின் விஷயத்துக்கு வருவோம். நீ என்னடா வீடியோலாம் போட மாட்டியா இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடுவேன். எனக்கு இப்போ எக்ஸாம் வரப்போகுது, அதனால்தான் கொஞ்சம் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆகும் வீடியோ போட. அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வீடியோ தினைக்கும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ப்ளஸ் குட் நியூஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸ் வரப்போகுது. நம்ம ஹேக்கிங் லெவலே மாறப்போகுது. நீ என்னடா டூல் செஞ்சு எங்களுக்கு தர, நாங்கள் அதை யூஸ் பண்ணோம், நாங்களே ஒரு டூல் செஞ்சு நாங்களே ஹேக் பண்ணுறோம் அப்படின்னு தான் நாம் இப்போ காட்ட போகிறோம் நம்ம சேனலில். ஆனால் அதுக்கு நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். அது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் தான் நம்ம சேனலை ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி ஆகணும். அண்ட் நாளையிலேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வராது. நான் ட்ரை பண்ணுறேன், நடுவில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் மேக்ஸிமம் வீடியோ போட முடியாது. கண்டிப்பாக 3 வீக்ஸ் கழிச்சு எக்ஸாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். until then this is bye from உங்கள் ஹரிஷ். டாடா, see you, bye bye.